வணக்கம். ஏகியூப் டிவி தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலின் அன்பு நேயர்களே, ஜூலை 2026 முதல் ஆகஸ்ட் 1 வரை உள்ள இந்த வார விருச்சிக ராசி வார ராசிபலனை பார்க்கலாம். இந்த வாரம் சூரியன் வாரம் முழுவதும் கடக ராசியில், செவ்வாய் ரிஷப ராசியில், புதன் ஜூலை 30 வரை மிதுன ராசியிலும், ஜூலை 31 முதல் கடக ராசியிலும், குரு வாரம் முழுவதும் கடக ராசியிலும், சுக்கிரன் வாரம் முழுவதும் சிம்ம ராசியிலும், சனி வக்ர நிலையில் மீன ராசியிலும், ராகு கும்ப ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும் பயணம் செய்கின்றனர். இந்த வாரத்தின் சிறப்பு அமைப்புகளாக கடகத்தில் சூரியன், குரு இணைவு மற்றும் சிம்மத்தில் சுக்கிரன், கேது இணைவு நடைபெறுகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நம்பிக்கையையும் வளர்ச்சியையும் அளிக்கும் சிறப்பான வாரமாக அமைகிறது. சூரியனும் குருவும் 9ஆம் வீட்டில் இணைந்து இருப்பது தர்மம், அதிர்ஷ்டம், உயர்கல்வி, நீண்ட தூர பயணங்கள் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கும். கோசார விதிப்படி 9ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் சில முக்கிய முடிவுகளை பொறுமையுடன் எடுப்பது நல்லது. ஆனால் குருவின் இணைவு காரணமாக தடைப்பட்டிருந்த பல முயற்சிகள் மீண்டும் முன்னேற்றம் காணும். குருமார்கள், தந்தை போன்ற பெரியவர்களின் ஆலோசனை இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். குரு உங்கள் ராசியான விருச்சிகத்தை 5ஆம் பார்வையால் பார்க்கிறார். இது இந்த வாரத்தின் மிக முக்கியமான பலமாகும். தன்னம்பிக்கை, மன உறுதி மற்றும் சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் அதிகரிக்கும். மேலும் குருவின் பார்வை மகரம் மற்றும் மீனம் மீதும் இருப்பதால் குடும்பம், கல்வி, தொழில் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும், நீண்ட நாள் இலக்குகளை நோக்கி முன்னேறுவதற்கும் இது ஏற்ற வாரமாக அமையும். செவ்வாய் 7ஆம் வீட்டில் பயணிப்பதால் கூட்டுத் தொழில், திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டாண்மை விஷயங்களில் பொறுமை அவசியம். கோசார விதிப்படி இது முழுமையான சுபநிலை அல்ல, எனினும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் உறவுகள் மேலும் வலுப்பெறும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அமைதியான உரையாடல் நல்ல தீர்வை அளிக்கும். புதன் ஜூலை 30 வரை 8ஆம் வீட்டில் இருப்பதால் ஆவணங்கள், முதலீடுகள் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கோசார விதிப்படி 8ஆம் வீட்டில் புதன் சுப பலனை அளிப்பதால் ஆராய்ச்சி, மறைந்திருந்த தகவல்கள் மற்றும் அறிவை வளர்க்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஜூலை 31 முதல் புதன் 9ஆம் வீட்டிற்கு மாறுவதால் உயர்கல்வி, வெளிநாட்டு தொடர்புகள், பயணங்கள் மற்றும் புதிய கற்றல் வாய்ப்புகள் அதிகரிக்கும். சுக்கிரனும் கேதும் 10ஆம் வீட்டில் இணைந்து இருப்பதால் தொழில் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை சிந்திக்கத் தூண்டும். பணியிடத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். கோசார விதிப்படி 10ஆம் வீட்டில் சுக்கிரன் முழுமையான சுபநிலை அல்ல, எனவே முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுப்பது நல்லது. கலை, நிர்வாகம், ஊடகம், கல்வி மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கலாம். புகழும் பொறுப்பும் ஒன்றாக அதிகரிக்கும். சனி வக்ர நிலையில் 5ஆம் வீட்டில் பயணிப்பதால் கோசார விதிப்படி இது கலவை பலனை அளிக்கும். பிள்ளைகள், கல்வி மற்றும் முதலீடுகள் தொடர்பாக பொறுமை அவசியம். ஆனால் வக்ர சனியின் தாக்கத்தால் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த கல்வி அல்லது தொழில் திட்டங்கள் மீண்டும் முன்னேற்றம் காணும் வாய்ப்பு உள்ளது. ஒழுக்கத்துடனும் திட்டமிடலுடனும் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். ராகு 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீடு, சொத்து மற்றும் வாகன விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்களின் கருத்துக்களை மதித்து செயல்பட்டால் ஒற்றுமை அதிகரிக்கும். தேவையற்ற கவலைகளை மனதில் வைத்துக் கொள்ளாமல் ஒவ்வொரு செயலையும் அமைதியாக அணுகுவது சிறந்த பலனை தரும். மொத்தத்தில் இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கை வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை அளிக்கும் வாரமாக அமைகிறது. சூரியன், குரு இணைவும், குருவின் உங்கள் ராசி மீதான பார்வையும் உங்களுக்கு வலிமையான ஆதரவாக அமைகின்றன. தொழில், கல்வி, குடும்பம் மற்றும் எதிர்கால திட்டங்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம். பொறுமை, நிதானம் மற்றும் இறைநம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கும். அனைவருக்கும் வளமும் நலனும் வெற்றியும் நிறைந்த இனிய வாரமாக அமைய வாழ்த்துகள்.